வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இன்னைக்கு ஜூன் 16, 2020 ஹிந்து எடிட்டோரியல் பார்த்தரலாம். இந்த எடிட்டோரியல் ரொம்பவே ஈஸியானது தான். உங்களுக்கு வந்து வெக்காபுலரிஸும் கூட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ பிடிஎஃப்லாம் தேவையில்லை. நான் இந்த வீடியோவோட எண்ட்லேயே நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த நமக்கு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கலாம். ஸோ ஒரு 4-5 வேர்ட்ஸ் தான் புதுசாக இருக்கும். பட் படிக்கிறதுக்கு யூ கேன் கொஞ்சம் மாடரேட் லெவலில் இருக்கும். இன்னொரு எடிட்டோரியல் எதை பற்றி கொடுத்துருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா பாகிஸ்தான் பார்டர் அந்த ப்ராப்ளம்ஸ் பற்றி கொடுத்துருந்தாங்க. நம்ம தொடர்ச்சியாக வந்து அந்த பார்டர் ப்ராப்ளம்ஸை தான் வந்து எடிட்டோரியலில் பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு கொஞ்சம் வேறு ட்ராக்ல போகலாம் தான். நம்ம இப்போ வந்து COVID-19 பற்றி பார்க்க போகிறோம். இந்த எடிட்டோரியலோட அவுட்லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஐசிஎம்ஆர் இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச் வந்துட்டு ஒரு ட்ரெடிஷ்னலான இந்த பிசிஆர் மெத்தடில் தான் வந்து டெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, இப்போ ஆன்டிபாடி டெஸ்ட்னு பண்ணி ரொம்ப விரைவாக வந்து கண்டுபிடிக்கணும் பாதிக்கப்பட்டவங்களன்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அது அந்த அளவுக்கு வந்து தெளிவான ரிசல்ட் வந்து கொடுக்கறதில்ல. நிறைய ஃபால்ஸ் ரிசல்ட் வந்துட்டு இருக்கு. ஸோ அது வந்து நமக்கு உபயோகமாக இருக்கா, அது இல்லாமல் கூட நம்மளால செயல்பட முடியுமா, ஸோ அது என்ன பண்ணுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த எடிட்டோரியலில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைட்டில் பாருங்க, Call for action on ICMR antibody test study. Sorry, call for action on ICMR antibody test study. ஓகே, இந்த கால் ஃபார் அப்படிங்கிறது ஃப்ரேசல் தான். ஸோ அதனால தான் நம்ம ஃப்ரேசல் படிக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டே இருக்கிறது. கால் ஃபார் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, 3 விதத்தில் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஒன்று, ஒரு விஷயத்த நெசசரியாக பண்ணு, மேக் நெசசரி அப்படிங்கிறதுக்கு கால் ஃபார் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா பப்ளிக்காக ஒரு டிமாண்ட் வைக்கிறதுக்கு, இது எனக்கு பண்ணுங்க, இது எனக்கு செய்யுங்கன்னு ஒரு பப்ளிக்காக ஒரு டிமாண்ட் வைக்கிறதுக்கு யூ கேன் யூஸ் கால் ஃபார். அப்படி இல்லைனா நீங்கள் எதுக்கு யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேலை நிமித்தமாக இல்லை ஒருத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸுக்கு ட்ராவல் பண்ணி போகிறது. ஸோ டு மீட் தேர் ரெக்யர்மெண்ட்ஸ், ரைட், அவங்களுக்கு தேவையானதை செஞ்சு கொடுக்கறதுக்கு, தட் இஸ் கால் ஃபார். இந்த இடத்துல அந்த மீனிங், அந்த 3வது மீனிங்ல தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அவங்களுக்கு தேவையானதை செஞ்சு கொடுக்கறதுக்கு. ஓகே, ஸோ இமீடியட்டான ஒரு ஆக்ஷன் வந்து தேவைப்படுது. எதுக்குன்னா, ஐசிஎம்ஆரோட ஆன்டிபாடி டெஸ்ட் வந்துட்டு எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம டக்குன்னு சீக்கிரமாக பார்த்து அதுக்கான நடவடிக்கைகள் எடுக்கணும் இல்லையா, அதை தான் டைட்டில் கொடுத்துருக்காங்க. சப்டைட்டில் பாருங்க, ஐசிஎம்ஆர்ஸ் ஆன்டிபாடி டெஸ்ட் ஸ்டடி அண்டர்லைன்ஸ் நீட் ஃபார் மோர் டெஸ்டிங் அண்ட் பெட்டர் கான்டாக்ட் ட்ரேசிங் அப்படின்றாங்க. ஸோ அந்த ஆன்டிபாடி டெஸ்ட் ஸ்டடி வந்துட்டு அடிகோடிட்டு நம்ம பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய டெஸ்ட் பண்ணணும். அதே சமயத்தில் கான்டாக்ட் ட்ரேசிங், யார் யாருக்கெல்லாம் வந்து சீக்கிரமாக பரவறதுக்கு வாய்ப்பு இருக்கும் இல்லையா. ஸோ இப்போ பாதிக்கப்பட்ட நபர்கிட்ட இருந்து அவங்களோட கான்டாக்ட்ஸுக்கு நிறைய பாதிக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா. ஸோ அந்த கான்டாக்ட் ட்ரேசிங்கும் நம்ம வந்து கொஞ்சம் பெட்டராக பண்ணி அப்புறம் இந்த டெஸ்ட்டை அவங்களுக்குலாம் பண்ணுறது மூலமாக ஓரளவு ரிசல்ட் பார்க்க முடியும், பெட்டர் ரிசல்ட் பார்க்க முடியும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இது வரைக்கும் படிச்சிருவோம். The results of a serological test conducted across 69 districts by the Indian Council of Medical Research have indicated that the confirmed number of COVID-19 infection reported from the RT-PCR test are likely an undercount அப்படின்னு சொல்றாங்க. ஸோ செராலஜிக்கல் டெஸ்ட் அப்படின்னா நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த மாதிரி ஆன்டிபாடி டெஸ்ட் பண்ணி எடுக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு செராலஜிக்கல் டெஸ்ட் 69 டிஸ்ட்ரிக்ட்ஸ் நாடு முழுவதும் வந்து டெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க ஐசிஎம்ஆர். அதில் வந்திருக்க கன்ஃபார்ம்டு கேசஸ் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரெகுலர் மெத்தட் RT-PCR மெத்தட் மூலமாக நம்ம வந்து டெஸ்ட் எடுத்து கண்டுபிடிப்போம் இல்லையா, அதை கம்பேர் பண்ணும்போது இந்த 69 டிஸ்ட்ரிக்ட்ல எடுத்த சிராலஜிக்கல் டெஸ்ட் வந்து ரொம்ப அண்டர் கவுண்டா காட்டுது. ஆக்சுவலா என்ன காட்டுமோ அதை விட கம்மியா காட்டுது அப்படின்னு சொல்றாங்க. செகண்ட் பார்ப்போம். Serological or antibody tests are not as accurate as the PCR test, but they are useful indicator of the spread of novel coronavirus among people அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதே தான் செராலஜிக்கல் அந்த ஆன்டிபாடி டெஸ்ட் வந்துட்டு அக்யூரேட்டா பிசிஆர் அளவுக்கு காட்டல, பட் ஆனால் இந்த இடத்துலலாம் அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு ஓரளவு நம்ம கணிசமாக செக் பண்ணி எடுத்துடலாம். அதுக்கு இது உபயோகமாக தான் இருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. இதே மாற்ற தான் திரும்ப பேசுவாங்க இந்த எடிட்டோரியல் ஃபுல்லாக. ஸோ அதனால தான் சொல்கிறேன், கொஞ்சம் மாடரேட்டாக நீங்கள் படிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். The ICMR study found that 0.73% of the population examined for antibodies produced specifically for SARS-CoV-2 via an ELISA test had evidence of past exposure to the virus. In a population with a low infection rate, there is a higher possibility of false positives being reported அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஐசிஎம்ஆர் ஸ்டடி பண்ணதை பார்த்து அது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 0.73% ஆஃப் பாப்புலேஷன் வந்து இது வரைக்கும் ஸ்டடி பண்ணியிருக்காங்க. அப்படின்னா என்னென்னா டெஸ்ட் பண்ணியிருக்காங்க, சரிங்களா. அதில் எக்ஸாமைன் பண்ணதில் எப்படி இவங்க எக்ஸாமைன் பண்ணுறாங்க, எப்படி இந்த ஆன்டிபாடி டெஸ்ட் எக்ஸாமைன் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, SARS-CoV-2 அப்படின்ற அந்த ஒரு வைரஸுக்கு இது வந்து வேற ஒன்றும் இல்லை, இந்த SARS-CoV-2 அப்படிங்கிற வைரஸ் தான் COVID-19 அப்படிங்கிற டிசீஸை வந்து ஏற்படுத்துது, சரிங்களா. ஸோ இந்த SARS-CoV-2 அதோட ஆன்டிபாடிஸ் எப்படி வந்து உடம்புல சுரக்குமோ, எப்படி உருவாகுமோ, அந்த ஒரு பர்டிகுலர் அதை மட்டுமே கண்டுபிடிக்கிற அந்த லிமிடேஷனை வச்சு தான் இவங்க செக் பண்ணிட்டு இருக்காங்க, சரிங்களா. ஸோ ஒரு ப்ரோக்ராம் எழுதுனா அந்த ப்ரோக்ராமுக்கு ஏற்ற மாதிரி தானே நம்மளோட கம்ப்யூட்டர் செயல்படும். அதே மாதிரி தான் இந்த வைரஸை மட்டும் நீ கண்டுபிடி, இதை மட்டும் கண்டுபிடின்ற லிமிடேஷனோட தான் செக் பண்ணிட்டு இருக்காங்க, சரிங்களா. வயா எலிசா டெஸ்ட் அப்படிங்கிறது மூலமாக தான் இந்த ஒரு டெஸ்ட்டை வந்து பண்ணிட்டு இருக்காங்க. 0.73% ஆஃப் பாப்புலேஷன் பண்ணி பார்த்துருக்காங்க, சரிங்களா. ஆனால் had evidence of past exposure to the virus. இது வந்து இது
இதுக்கு முன்னாடி ஓகே இந்த டெஸ்ட் மூலமா இந்த உடம்புல வந்து ஏற்கனவே வைரஸ் வந்துட்டு போனதுக்கான அறிகுறி இருக்கு அப்படிங்கிற வரைக்கும் கண்டுபிடிக்க முடியுது அப்படின்னு சொல்றாங்க. In a population with a low infection rate, there is a higher possibility of false positives being reported அப்படின்றாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணுறது மூலமாக ஏற்கனவே ஒரு வைரஸ் வந்துட்டு போச்சுன்னா அதையும் வந்து இது பாசிட்டிவ் தான் காட்டிட்டு இருக்கான். ஸோ அதனால வந்து இந்த மாதிரி லோ இன்ஃபெக்ஷன் ரேட் இருக்கிறவங்க அவங்களெல்லாம் இதால் கண்டுபிடிக்க முடியலையா, அது வந்து ஃபால்ஸ் பாசிட்டிவாக காட்டிட்டு தான் அவங்களெல்லாம் ரிப்போர்ட் பண்ணிடுதான். ஸோ இதெல்லாம் தான் இதில் பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? A number of respondents could have been found to have released antibodies specific to coronavirus but without actual exposure to SARS-CoV-2 alone அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இந்த மாதிரி இந்த could have been found released அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லையா. ஸோ இந்த ஆன்டிபாடிஸ் வந்து கொரோனா வைரஸை மீன் பண்ணி மட்டும்தான் ரிப்போர்ட்டை காட்டப்பட்டிருக்கலாம். ஆனால் இந்த SARS-CoV-2 அப்படிங்கிறது மட்டும் வெளிப்படுத்துறது மூலமாக நம்மளால் எதுவுமே பண்ணிட முடியாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரிங்களா? But the ICMR in its methodology note in a paper in its online publication, Indian Journal of Medical Research had said that the actual result would account for the limitation of ELISA test அப்படின்றாங்க. ஸோ ICMR தன்னோட மெத்தடாலஜியை வந்து ஆன்லைன் பப்ளிகேஷன் மூலமாக இந்தியன் ஜேர்னல் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச் அப்படிங்கிற அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவல் ரிசல்ட் அப்படிங்கிறது எதை மீன் பண்ணி வருதுன்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி எலிசா டெஸ்ட் அது மூலமாக தான் பண்ணி எடுக்கிறாங்க. ஸோ அதுக்காக சில லிமிடேஷன் வச்சிருப்பாங்கன்னு சொன்னேன் இல்லையா, இதை மட்டும் கண்டுபிடி அதை மட்டும் கண்டுபிடி அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ அதை பொறுத்து தான் நமக்கு ஆக்சுவல் ரிசல்ட் வந்து கிடைச்சிட்டு இருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. சரிங்களா? ஃபுல்லா பாத்துறோம். If this is accepted, then the number of people found to have been exposed to the virus would be 7 lakh people or more. If the overall population of these districts is considered much higher than the 35,000 people who had tested positive in the entire country during this period அப்படின்றாங்க. ஸோ அவங்க வெளியிட்ட அந்த அறிக்கை உண்மையானால், அந்த அறிக்கையில் என்ன சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி சில லிமிடேஷன் பொறுத்து தான் அது வந்து ரிப்போர்ட் காமிச்சிக்கிட்டு இருக்கு, அதனால தப்பாக கூட போக வாய்ப்பு இருக்குது, அதுதான் இன்டெரக்டாக அந்த ரிப்போர்ட்டில் சொல்லியிருந்தாங்க. ஸோ அது உண்மையாக்கப்பட்டால், அது உண்மையானா இப்போ நிலவரப்படி 7 lakh people or more, அதுக்கு மேற்பட்ட பீப்புள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அதை தப்பாக காமிச்சிட்டு இருக்கேன். ஸோ அதே மாதிரி இந்த டெஸ்ட் பண்ண இந்த டிஸ்ட்ரிக்ட்ஸில் இந்த மாதிரி பாசிட்டிவான 35,000 பீப்புள் அப்படி தான் சொல்லியிருக்காங்களே ஓவரால் பாப்புலேஷனை பார்க்கும்போது அந்த டிஸ்ட்ரிக்டில். ஆனால் அதுக்கு மேலேயும் இருக்க வாய்ப்பு இருக்குது என்டையர் கண்ட்ரியில் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சரிங்களா? The full paper detailing the results of the study by the ICMR is still not out in the public domain அப்படின்றாங்க. ஸோ இந்த கம்ப்ளீட் ஸ்டடி இந்த ICMR பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, இந்த டெஸ்ட்டை பற்றின ஒரு கம்ப்ளீட் ஸ்டடி ரிசல்ட் எதுவுமே வந்து ஒரு பப்ளிக் டொமைனில் இன்ன வரை வந்து வெளி வரலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரே பேச்சுவார்த்தையில் அறிக்கையாக ஒரு அஃபிஷியல் டாக்குமெண்ட்டாக வெளியில் வரல அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? எது இப்போ சொல்லிட்டு இருக்காங்களா, இந்த டெஸ்ட் இப்படி தப்பாக காமிக்குது அப்படி தப்பாக காமிக்குதுன்னா சொல்கிறாங்களே, ஸோ அது வந்து அஃபிஷியலாக வெளியில் வரலன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்ப்போம். Serological test, despite inaccuracies, can be a useful guide to the extent of the infection among vulnerable people and within hot spots, and periodic tests of this kind are a must amid the rise of cases that have now crossed the 3.2 lakh mark அப்படின்றாங்க. ஸோ இந்த செராலஜிக்கல் டெஸ்ட் அப்படிங்கிறது இன்அக்யூரஸியாக அக்யூரேட்டாக காட்டாமல் இருந்த போதும் ஆனாலும் இதை வந்து வேறு எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு யூஸ்ஃபுல் கைடாக இருக்குது. எதுக்கு? ஒரு அதிகமான பாப்புலேஷனில் இந்த இடத்துல எல்லாம் வந்து ரொம்ப வேகமாக ஹாட் ஸ்பாட்னு எதை சொல்லுவோம், ரொம்ப அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இடத்த தான் ஹாட் ஸ்பாட்னு சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல எல்லாம் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத ஓரளவு கணிக்கிறதுக்கு இது நமக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல் கைடாக தான் இருக்குது. இந்த ஒரு நிலவரத்தில் 3.2 lakh மார்க்கை நம்ம டச் பண்ணி மேலே போயிட்டு இருக்க இந்த ஒரு சமயத்தில் இது வந்து நமக்கு ஒரு யூஸ்ஃபுல் கைடாக தான் இருக்கும் அப்படிங்கிறத சொல்றாங்க. சரிங்களா? அப்படின்னா நான் எவ்வளோ கிளம்ப இருந்தாலும் ஏற்றுக்கலாம்ப்பா, நம்ம அப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இந்த அமீட் அப்படிங்கிறது வராத எடிட்டோரியலே கிடையாது. ஸோ இடையில், இதற்கு இடையில், அதற்கு இடையில்னு சொல்லி அர்த்தம். சரிங்களா? The clear takeaway from this report is not what the Director General of ICMR claimed, that there is no evidence of community transmission, but there has not been adequate testing by the more accurate RT-PCR method அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதிலிருந்து தெளிவாக எடுத்துக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, Director General of ICMR அவர் சொல்லியிருக்காரு, அவர் கிளைம் பண்ணபடி இந்த மாதிரி கம்யூனிட்டி டிரான்ஸ்மிஷன் இருக்கிறதுக்கு, சமூக பரவல் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு அவர் சொன்னதை அப்படியே உண்மைன்னு நம்பவே முடியாது. ஏன்னா but that there has not been adequate testing, ஏன்னா RT-PCR மெத்தட் படி நம்ம எதையுமே தெளிவாக டெஸ்ட் பண்ணி எடுக்கவே இல்லை, எல்லாமே அரகுற டெஸ்டிங் தான். ஸோ அடிக்குவேட்டாக நமக்கு அக்யூரேட் ரிசல்ட் எதுவுமே தெரியாது. ஸோ அவர் டைரக்டர் ஜெனரல் சொன்ன மாதிரி சமூக பரவல் இல்லை அப்படிங்கிறத அடித்து நம்மளால சொல்லவே முடியாது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. While the lockdown strategy might have slowed down the rise in cases and fatalities in the early period of the outbreak in the country, the severe effect it had on the economy, besides its uneven implementation in urban areas,
where physical distancing is difficult proposition made it an untenable strategy to pursue over the longer term அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த லாக்டவுன் ஸ்ட்ராட்டஜி வந்து ஓரளவு நம்ம இந்த கேசஸும் இறப்பு விகிதம் ஃபெட்டாலிட்டிஸ் அப்படின்னா இறப்பு விகிதம், சரிங்களா, இறந்துருவாங்க இல்லையா, ஒரு டெத் ரேட், அதுதான் வந்து ஃபேட்டாலிட்டி. ஸோ அந்த மாதிரி கேசஸ் அதிகமாகிறதையும் இறப்புகள் வந்து அதிகமாகிறதையும் நம்மளால் ஓரளவு குறைக்க முடிஞ்சது இந்த லாக்டவுன் ஸ்ட்ராட்டஜியை வச்சு. ஆனால் வந்து ரொம்ப சிவியராக வந்து எக்கானமிலாம் அடி வாங்கிட்டோம், ஜீரோவுக்கு போயிட்டோம். இருந்தபோதும் பிசைட்ஸ் இன் அப்பார்ட் ஃப்ரம் இன் அடிஷன் டு இருந்தபோதும் என்னன்னா இந்த மாதிரி அர்பன் ஏரியாஸில் வந்து நம்ம என்ன தான் லாக்டவுன் இம்ப்ளிமெண்ட் பண்ணாலும் ஒரு லாங்கர் டேர்முக்கு நம்ம அதை வந்து எடுத்துகிட்டு போயிட முடியாது. ஃபிசிக்கல் டிஸ்டன்சிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அர்பன் ஏரியாவில் ரொம்ப ஒரு டிஃபிகல்ட் ப்ரொபோசிஷன், ரொம்பவே ஃபாலோ பண்ண முடியாத ஒரு கடினமான ஒரு டேர்ம். ஏன்னா ரொம்ப காலத்துக்கு மக்களால் அதை வந்து தாங்கியிருக்க முடியாது, அவங்களுக்கும் வேலை பொழப்பு எல்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ அதை தான் இன்டெரக்டாக சொல்கிறாங்க, ரொம்ப காலத்துக்கு இதை நம்மளால இந்த ஃபிசிக்கல் டிஸ்டன்சிங் அப்படிங்கிறத பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஹைலைட்டட் வேர்டான அன்டெனபிள் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடைப்பிடிக்க முடியாத ஒரு விஷயம். இது பண்ணணும் அப்படின்னு நினைப்போம், ஆனால் அதை கடைபிடிக்க முடியாத ஒரு விஷயமா இருக்கும் இல்லையா, அதை தான் வந்து அன்டெனபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷில் சொல்ல போனால் நாட் ஏபிள் டு பி மெயின்டைன்ட் ஆர் டிஃபெண்டட் அகேன்ஸ்ட் அட்டாக் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, ரொம்ப ஈஸியாக போகும் இந்த எடிட்டோரியல். India continues to register among the highest daily rises in COVID-19 cases and fatalities worldwide, and this has now burdened the health institution in many urban centers following the easing of the lockdown அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்தியாவும் தன்னோட பதிவை வந்து பதிச்சிட்டு இருக்கு. என்ன, டெய்லி வந்து ஹையர் நம்பர் ஆஃப் கேசஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கு. ஸோ அதை இந்தியா வந்து தொடர்ந்து நிரூபிச்சுட்டு ரிஜிஸ்டர் பண்ணிட்டே வருது. இறப்பு விகிதமும் வேர்ல்டு வைடாக பார்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே போகிறோம். ஸோ இந்த லாக்டவுனை லிஃப்ட் பண்ணி விட்டது மூலமாக, அதாவது லாக்டவுனை ரிலீஸ் பண்ணி விட்டது மூலமாக அர்பன் சென்டர்ஸில் இருக்கக்கூடிய ஹெல்த் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கான வேலைகள் வந்து ரொம்ப அதிகமாக்கப்பட்டுருச்சு, பேர்டன் ரொம்ப கடினமாக்கப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, ஃபுல்லாக பார்த்துருவோம். Yet authorities continue to test at relatively low levels with a lot of variance across states. Some states such as Maharashtra and Gujarat have tested at a higher rate, test per million population, than many others, but have not increased the overall testing to account for relative rise in the size of the outbreak அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அத்தாரிட்டிஸ், அதாவது அதுக்கான அப்பாயிண்ட் பண்ணப்பட்ட ஸ்பெஷல் அஃபிஷியல் ஆஃபீஸர்ஸ், அவங்க தான் அத்தாரிட்டிஸ். சரிங்களா, அத்தாரிட்டிஸ் வந்து நிறைய லெவலில் நிறைய விதமாக வந்து டெஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் அது வந்து ரொம்ப லோ லெவலாக தான் இருக்குது, நம்மளால் வந்து துரிதமாக பண்ண முடியல, கொஞ்சம் கொஞ்சமாக தான் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனாலும் மகாராஷ்டிரா அண்ட் குஜராத்தாமா கடவுளே மகாராஷ்டிரா அண்ட் குஜராத் இந்த மாதிரி ஸ்டேட்ஸில் வந்துட்டு டெஸ்ட் பண்ணுற விகிதம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக தான் இருக்குது. மற்ற ஸ்டேட்டை கம்பேர் பண்ணும்போது அதிகமாக தான் இருக்குது. ஆனால் அவங்க ஸ்டேட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த பாதிப்பு அளவுக்கு செக் பண்ணுறாங்களா அப்படின்னா கிடையாது. மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது அதிகமாக பண்ணுறாங்க. அந்த அவுட் பிரேக்குக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து செக் பண்ணுறது கிடையாது. ஸோ அவங்க ஊரில் ஏறிட்டு இருக்கிற கேஸ் அளவுக்கு அவங்களால செக் பண்ண முடியல அப்படிங்கிறது தான் உண்மை அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. Telangana has still not ramped up testing numbers adequately and has been opaque in the release of testing data அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தெலங்கானா வந்து இன்னமும் வந்து ரொம்ப வேகமாக டெஸ்ட் பண்ணவே ஆரம்பிக்கவே இல்லை அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அவங்களோட டேட்டா ரிலீஸ் பண்ணுறது எல்லாமே மறைமுகமாகவே இருக்குது, ஒரு டிரான்ஸ்பரண்ட்டாகவே இல்லை, எதையோ மறைச்சு சொல்கிற மாதிரியே இருக்குது அவங்க ரிப்போர்ட் எல்லாமே அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதில் அந்த ரேம்ப்ட் அப் அப்படின்னு ரெட் கலரில் ஹைலைட் பண்ணியிருக்காங்களே, அப்படின்னா என்னன்னா இதையும் நம்ம பலமுறை பார்த்துட்டோம். ரேம்ப் அப் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டே இருக்கிறது, எந்த ஒரு விஷயம் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருந்தாலும் அதை ரேம்ப் அப் அப்படின்னு சொல்லுவாங்க. ராபிட் இன்க்ரீஸ், ஓகேவா. ஒபேக் அப்படின்னா டிரான்ஸ்பரண்டா இருக்காது, வெளிப்படையா இருக்காது, அதுதான் வந்து ஒபேக். சரிங்களா, ஓகே. இப்போ வந்து நம்ம அடுத்தது போயிடலாம். கன்க்ளூஷன் நினைக்கிறேன் நான். இது டெஸ்டிங், ட்ரேசிங் அண்ட் ட்ரீட்மெண்ட் அட் ஹையர் ஆர்டர் அக்ராஸ் த பாப்புலேஷன் பிசைட்ஸ் மெஷர்ஸ் such as mask wearing and practicing hand hygiene, as the experience of several countries that have considerably slowed down the rise in case count shows, is the clearest way to address the outbreak அப்படின்றாங்க. அதாவது பிசைட்ஸ் அப்படின்னா நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் இல்லையா, இன் அடிஷன் டு, அப்பார்ட் ஃப்ரம் அப்படின்னு, அதாவது கை கழுவுதல், மாஸ்க் போடுதல், இந்த மாதிரி ஹைஜீனிக் வே இருக்குது. அதோட இன் அப்பார்ட் ஃப்ரம், அதோட சேர்த்து மக்கள் வந்து டெஸ்ட் பண்ணி ட்ரேஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணணும். அந்த அவுட் பிரேக் அந்த எந்த அளவுக்கு பாதிப்பு இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம இதையும் வந்து சேர்த்து செய்யணும். இப்படி செஞ்சால் தான் நம்மளால் பாதுகாக்க முடியும். பிகாஸ் எதை வச்சு சொல்கிறாங்க, செவரல் கண்ட்ரிஸ் இந்த மாதிரி மெத்தடை ஃபாலோ பண்ணி தான் ஓரளவு இப்போ கேசஸ் ரைஸ் ஆகாமல் ஸ்லோ டவுன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது இந்த மாதிரி பண்ணுறது தான் ஒரு கிளியரஸ்ட் வே, ஒரு ரொம்ப தெளிவான வழியாக இருக்கும் நம்ம அவுட் பிரேக்கை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. அவுட் பிரேக்னா அந்த COVID-19 அதிகமாகிட்டு போகிறத கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி எடிட்டோரியலில் முடிச்சிருக்காங்க. சரிங்களா, நான் சொன்ன மாதிரியே ரொம்ப கம்மியாக தானே இருக்குது. ஸோ இதை நீங்கள் நோட் பண்ணிவிட்டு நான் சொல்கிறத கேட்பீங்களா, ஓகேவா. ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பிரில்லியன்ஸ், நீங்கள் ரொம்ப அதிகமாக சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க, நமக்கு ரொம்பவே தேங்க்ஸ். நம்ம அடுத்தடுத்து நம்ம கொண்டு போவோம். ஸோ வேறு என்னென்ன நம்ம சேனலில் வந்து கொண்டு போகலாம் அப்படிங்கிறத நீங்கள் வந்து சஜஷன் மாதிரி கொடுக்க விரும்புனா கொடுங்க.
ஓகே, கண்டிப்பாக வந்து நான் ஸ்போக்கன் அதையும் நான் எடுக்கணும். பிகாஸ் அதுதான் எனக்கு இன்ட்ரெஸ்டான செக்ஷன். அதுவும் உங்கள் எத்தனை பேருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை நீங்கள் எனக்கு ஸ்போக்கன் உங்களுக்கு தேவை இல்லை ஏதோ ஒன்று அதையும் நீங்கள் வந்து கீழே மென்ஷன் பண்ணுங்கள். உங்களுக்கு யாராவது பிகினர்ஸ் வந்து ரொம்ப இங்கிலீஷே பேச தெரியாத மாதிரி இருந்தால் அவங்களுக்கு நம்ம சேனல் ரெஃபர் பண்ணுங்கள். இனிமேல் நம்ம அதுக்கேற்ற மாதிரியும் சில விஷயங்கள் கொண்டு போகலாம். நோட் பண்ணி முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் பிரில்லியன்ஸ். ஸோ நான் சொல்கிறத மட்டும் பார்க்காம நீங்களும் போய் எடிட்டோரியல் எடுத்து படித்தா மட்டும்தான் உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். இதை மட்டும் காற்று வாக்கில் கேட்டுட்டு போனால் ரொம்ப கஷ்டம். ஸோ நீங்களும் எடுத்து வச்சு படிங்க. அதனால தான் ஒரு எடிட்டோரியல் எப்படி படிக்கணுங்கிறத பார்த்துட்டு இன்னொரு எடிட்டோரியல் நீங்கள் போய் ஒரு ட்ரை கொடுங்க. அதுவே போதும். ஒரு எடிட்டோரியல் ஃபுல்லாக படிச்சுட்டு இன்னொன்று வந்து ட்ரை பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அப்புறம் ஒரு 2-3 மந்த்ஸில் நீங்களே பிக்கப் ஆகிடுவீங்க. பாய் பிரில்லியன்ஸ்.